ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. லேஸ் அவல், கெட்டி அவல் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட பயன்படுத்திக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. அவலை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அவல் வறுபட்டுறணும். நல்லா மணமாகவும் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த அவலை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அவல் வறுத்த அதே வாணலியில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மணம் வரணுங்க, கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா மணமும் வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பச்சை நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் லைட்டாக ஒரு தடவை வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க, மனமும் நல்லாயிருக்கும். 2-3 நிமிஷம் கிட்ட நிலக்கடலை நல்லா வறுத்தாச்சுங்க. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நிலக்கடலையில் இருக்க தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த நிலக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டாவே போதும். நம்ம பொடி பண்ண நிலக்கடலையை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அவலை பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவலை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நிலக்கடலையோட இந்த அவல் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இனி நம்ம பாசிப்பருப்பை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாங்க. நான் இன்றைக்கி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லம் பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம திரும்ப அதே கடாயில் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. ஆனால் வீடியோவில் நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை இப்போ நம்ம வெள்ளைக்கரைசலோடு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பார்க்குறக்கு நம்மளுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்குங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பாசிப்பருப்பை கலந்து விட்டாச்சு. இந்த பாசிப்பருப்பு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. பாசிப்பருப்பு நல்லா இந்தளவுக்கு கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் பொடியும் நிலக்கடலை பொடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்குங்க. நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது இந்த லட்டுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த ஸ்டேஜிலலாம் நம்ம அடுப்பை மிதமான தீயில தாங்க வச்சுருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு நம்மளுக்கு ரெடிங்க. அவல், பாசிப்பருப்பு, நிலக்கடலை இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேங்க. நல்லா சூடாக இருக்குதுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. மாதிரி கட்டி கட்டியாக இருக்குங்க. நம்ம கைகளால் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி மீத இருக்க மாவுலேயும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவுலேயும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இதிலேருந்து ஒரு உருண்டை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. இந்த லட்டு நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.
ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி டெய்லியும் ஒவ்வொரு உருண்டை நம்ம பசங்களுக்கு கொடுத்தாலே போதுமானதுங்க. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நம்ம வச்சு கொடுக்கலாம். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.